பாண்டியராஜன் சார், வெல்கம் சார். எல்லோருக்கும் வணக்கம். இந்த மேடைக்கு என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் டூர் கைட்டு எல்லாம் எழுதப்பட்டலாம் சார். நீங்களும் அப்படிதான் சார் இருக்கீங்க. சொல்றீங்கன்னா வெயிட் பண்ணேன். அது சொல்றதுக்காக தான் போடுறேன். 85 டேரக்டான இன்னும் நம்மளை கூப்பிட்டு உற்சாகப்படுத்தீங்கள. இந்த மனத்துக்கு இந்த டீமே நல்லா வரும். இந்த கம்பெனியை பற்றி ஒரே வார்த்தை சொல்றேன்னா, இதுக்கு நான் நடிக்கிறேன்னு ஒண்ணு எனக்கு சம்பளம் பேசப்படுது. சம்பளம் பேசப்பட்ட 3வது நாள் எனக்கு முழு சர்டிபிகேட் கொடுத்தாங்க. எனக்கு சீக்கிரம் டேட் கொடுத்தாங்க டேக்கிங் பண்ணிக்காங்க. இப்படி எல்லா கம்பெனியும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். கேட்டு வாங்க இருக்கு இதே சார் அப்படி இல்லை. நான் அதை ஒரு தடவை கூட கேட்கணும் கேட்காம வரணும்னு உள்மனு சொல்லிச்சு. என் மனசு சொல்லிட்டு அவருக்கு எப்படி தெரிஞ்சதில்லை. அவரே வந்துருச்சு. பார்க்க போய் பணம் வாங்க அப்புறம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் 2 தடவை தான் எனக்கு பேசுகிறேன் சார். கதையை பற்றி நீங்க கேளுங்க. பையன் என்ன சொல்ற பாருங்க பாருங்க ஒரு தகப்பனான கதைக்கு அழகா சொல்றாரு. அதை நீங்க கேட்டு புரிஞ்சுங்க. உங்களுக்கு தெரியும். 2 முறை வேற எந்த விஷயமும் வெறும் கதையை அவரு இந்த படத்தை ஒரு சுமக்கிறாங்க. படத்தை புரிந்து கொண்டதில்லை. இதை வெற்றி படமாக்கி ஜனவரி தான் அவருடைய லட்சியமா இருக்கு. இந்த படத்தை டேரக்டர் சொல்லணும். அவர் என்ன டேரக்டர் நிறைய பார்த்துருக்கேன். சத்தம் போட்டு சொல்லுவாங்க. பக்கத்து கேட்கும். இதோ பிரச்சனை அவங்களுக்கு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு சத்தம் போட்டு சொல்லுவாங்க. அப்புறம் சொல்லும் போது கட்டி உழைச்சி எதிர்ச்சி கடந்து அப்படிலாம் விதமா கதை எடுத்துட்டேன். தப்பெல்லாம் சொல்லு. அவங்க ஒரு பாடி எங்க டேரக்டர் நான் டேரக்ட் பண்ண அவர் காலில் வந்து ஆய்ச்சி விடுவாங்க. அப்போ நைட் 2 மணி அவர் எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாரு. மாடியா டேரக்ட் பண்ணு, டேரக்ட் பண்ற மாதிரி நடிக்காது. அதுக்கு 1000 அர்த்தம் இருக்கு. நம்மள அவர் பார்க்கிறாரு, இவர் பார்க்கிறாரு. இதுக்காக கட் பண்ணி ஜூம் பண்ணி இதெல்லாம் அவங்க பாடி அதெல்லாம் டைரக்ஷன் கிடையாது. செல்லுலாய்க்கு என்ன வருது, மக்கள் என்ன பார்க்கறாங்க, அதான் முக்கியம். அந்த குணத்தை இந்த டைரக்டர் மாற்றேன். நான் என்ன பண்ணணும்னா அதான் அவரு பக்கத்து இடி விட்டாலும் கவனி பண்றாரு. அவரே தனியா போய் எடுத்துக்கிறாரு. பார்க்க அது கை வச்சுக்கிறாரு. நோக்கம் பூரா கடை நம்ம நினைச்சு வருதா அதுதான் வெற்றியுடைய ஒரு போக்கு. கரை சொல்லும் போது நீங்க அப்பா கேட்டு பையன் நைட்டு லேட்டா வரான். அப்போ பையன் கவனிக்கிறதுக்காக அவன் குடிக்கிறதுக்காக வெளியில நாய்க்கு பிஸ்கட் கொடுத்து இருக்கீங்க. பையன் வரான் என்ன போயிட்டு கேட்கீங்க. நாய்க்கெல்லாம் பிஸ்கட் போடுறீங்க. இப்போதான் டிவிலாம் நிறைய நியூஸ்ல பாருங்க. நாய் பிரச்சனை நாயெல்லாம் ட்ரைனிங் அதனால நாயெல்லாம் பார்க்கலாம். நாய் அங்க இருந்து நாய் இருக்கா பார்க்கறாங்க. அங்க இருந்த நாய் கட்டி நிச்சு வச்சுங்க. அதெல்லாம் ஒண்ணா வருங்க. ஒரு கடிச்சிட்டாங்க கட்ட பார்த்துக்காங்க. கடிச்சா எங்க பார்த்துருக்கு. அவருக்கு நான் சொல்றதே மைண்ட்ல ஏறல. அத அப்பா நாய்க்கு பிஸ்கட் போட்டுக்கணும். பையன் வரலேன்னா அவனை கவனிக்கணும். அந்த கதை மட்டும் என் மைண்ட்ல ஏற்ற. அதனால என்ன கவனிக்கூடாது. கதையினுடைய எண்ணம் அதிகமா இருக்கிறத அவர் போக்க போயிட்டு இருக்காரு. அற்புதமாக இயக்குறது. இந்த மாதிரி இயக்குறதுலாம் தமிழ்நாட்டில் தமிழ் திரையுலகத்தில் கொடி கட்டி இருக்கிறோம். கதாநாயகன் பார்த்தவங்க படிச்சிருக்காரு. அவர் பார்த்தோம்னா
தம்பி ஆரம்பிச்ச ஆர்டிஸ்ட் எப்படி இருக்கிறது அப்புறம் அவர் பார்த்தேன் தம்பி ஆரம்பிச்சு நான் இறந்து சொல்ல போனோம் அவர் நான் சொல்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு நான் சொல்றதை நிப்பாட்டிக்கிறது எதை சொல்ல போனாலும் தெரியுது எல்லாத்தையும் கவர்ச்சிருக்கேன் பெரிய கிட்ட இருக்கணும் பக்கத்தில் கிட்ட இருக்கணும் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கணும் எல்லாம் தெரிஞ்சிருக்கு எல்லாம் தெரிந்த கலைஞன் ஓடுவார் கல்யாணம் நல்ல எல்லாருக்கும் மனத்தில் ஒரு கல்வி செல்வமே இல்லை படம் 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 வெற்றி 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 கிடைக்கும் நன்றி மிகப்பெரிய ஃபேன் பண்ணலாம் சுந்தரா டிராவல்ஸ் வந்து 100 வாட்டி பார்த்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் விஜய் ஆண்டனி சார், வணக்கம் சார், வணக்கம் பாண்டியன் சார், வசந்த பாலன் சார் இருந்தார். ஓ ஹாய், வணக்கம் சார். கணேஷ் சந்திரா, கங்க்ராட்ஸ், ஆல் தி பெஸ்ட் விஷஸ். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். அஜய், ஆல் தி பெஸ்ட். ஹாய், ஆல் தி பெஸ்ட். என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஆல்வேஸ் என்னோட விஜய் ஆண்டனி சாருக்கு தான் சொல்ல விரும்பப்படுறேன். பிகாஸ் ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ் எனக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ விஜய் ஆண்டனி சாரோடைய பிளெஸிங்ஸ் தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஆஃப்டர் சுந்தரா டிராவல்ஸ் எனக்கு சரியான ஒரு பிரேக் இன்னும் கிடைக்கல. பட் எனக்கு விஜய் ஆண்டனி சாரோடைய ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்றதே எனக்கு ஒரு நெக்ஸ்ட் பிரேக் மாதிரி தான் இருக்கு. ஸோ ஹோப் இந்த ஃபியூச்சர் நீங்க நிறைய நான் மூவிஸ் பண்றதை நீங்க பாப்பீங்க. அண்ட் பாண்டியராஜன் சார் வந்துட்டு அவர் மறந்துருப்பாரு. என்னோட ஃபர்ஸ்ட் போட்டோ ஷூட் வந்து பாண்டியராஜன் சார் தான் பண்ணாரு அவரோட வீட்டுல. ஞாபகம் இருக்கா தெரியல சாருக்கு. அப்பதான் அந்த போட்டோ ஷூட் எப்படி பண்றாங்க அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சார் நீங்க அதை வெள்ள வெள்ள கொடையெல்லாம் வச்சு பண்ணீங்க சார். ஸ்கூல் டேஸ்ல அது அப்படியே முடிச்சுட்டு பாண்டியராஜன் சார் தான் என்னோட ஃபர்ஸ்ட் போட்டோ ஷூட் பண்ணாரு. அப்போ சார் வந்து சொன்னாரு, இல்ல இல்ல நீ வந்துட்டு நெக்ஸ்ட் ரேவதி மாதிரி வருவ, நீ வந்து படங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு அப்பவே சொன்னாரு சார். அந்த சொன்ன வேர்ட்ஸ் வந்து என்னோட லைஃப்ல வந்து ஓரளவுக்காக அது ப்ரூவ் ஆயிருக்கு. தேங்க்யூ சார். இந்த படம் வந்து ஐ திங்க் இட்ஸ் லவ் சப்ஜெக்ட். ஸோ நானும் உங்களை மாதிரி தான் இங்க வந்து டைட்டில் பார்த்தேன். ஸோ இப்ப இருக்கிற ட்ரெயினுக்கு வந்துட்டு இந்த லவ் சப்ஜெக்ட் வந்து நல்லா விரும்பி பார்ப்பாங்க. அண்ட் அஜய், ஐ சா யுவர் மார்கன் மூவி. ரொம்ப இன்னோசென்டா இருந்துச்சு, எனக்கே ஹார்ட் டச்சா இருந்துச்சு. நானே ஒரு நிமிஷம் உங்களை பார்த்து ஒரு பரிதாபப்பட்ட ஐயோ அப்படின்ற மாதிரி தான் நீங்க ஆக்ட் பண்ணிருந்தீங்க. சீரியஸா நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ நீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஐடியா எனக்கு இல்ல. பட் ஆஃப்டர் ஐ சீ யுவர் மார்கன், யூ ஹேவ் அ டேலண்ட் இன் யூ. யூ ஹேவ் டு தேங்க்ஃபுல் டு யுவர் மாமா Vijay sir. Seriously, you have a blessing from your mama. So all the best wishes, and I'm proud that I'm working in your film under your banner. Thank you so much. Thank you. Ma'am, as a heroine, நம்ம ஹீரோயின் இருக்காங்க தனுஷ், அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுங்க. This is your first film, Anisha. All the best. நான் என்ன டிப்ஸ் சொல்றது, நானே வந்துட்டு நானும் உங்க மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எனக்கு ஆக்டிங் என்னன்னு தெரியாம தான் என்ட்ரி ஆனேன். ஸோ உங்களுக்கு நீங்க எதுவுமே உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க பண்ணுங்க. நம்ம யாருமே பார்க்குற காப்பி பண்ண தேவையில்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க அது பண்ணாதான் அது ரியாலிட்டிக்கா இருக்கும். அண்ட் பி ஆல்வேஸ் லைக் திஸ். இப்போ எப்படி இருக்கீங்களோ எப்பவும் அப்படி இருங்க. தட் இஸ் யுவர் வில் பி யுவர் சக்சஸ் ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.